ஒரு ரிலாக்ஸான ஈவினிங்ல பிளாங்கெட்ட போத்திக்கிட்டு டிவி பாக்குறப்போ கையில பாப்கார்ன் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அதுவும் ஹெல்த்தியான ஹோம்மேட் பாப்கார்னா இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும்ல. பாப்போமா? இது பண்றது ரொம்ப ஈஸி. ஒரு குக்கர் எடுத்து அதை வந்துட்டு ஒரு 1 மினிட்டுக்கு சூடு பண்ணிக்கோங்க. அதுல ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. உங்களுக்கு பட்டர் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு இதுல 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் இல்லைன்னா ஒரு 4 பெரிய பல்லு பூண்டு, ஒரு மூணு மூணு டு 4 பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 கப்பு சோளம், ஒரு 3/4 டீஸ்பூனுக்கு உப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குக்கரோட மூடிய கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி மூடிடுங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் கேப் இருக்கணும். இப்போ ஃப்ளேமை ஹைக்கும் மீடியம்க்கும் நடுவுல வச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு இந்த பாப்கார்ன் எல்லாம் வெடிக்க ஆரம்பிக்கும். பாப்கார்ன் வெடிக்கிற சத்தம் நின்னதும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய கார்லிக் அண்ட் சில்லி பாப்கார்ன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடிஷனலா ஒன்னு சேர்க்க போறேன், அதாவது ட்ரைடு மின்ட். உங்ககிட்ட ட்ரைடு புதினா இருந்துச்சுன்னா நல்லா கசக்கி பொடி செஞ்சு சேர்த்துக்கோங்க. இந்த மைல்டு புதினாவோட ஃபிளேவர் சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லா இருக்கும். பாப்கார்ன் எல்லாத்தையும் வேற பாத்திரத்துல மாத்திடுங்க. இப்போ இந்த பர்ன்டான கார்லிக் அண்ட் சில்லி கீழேயே இருக்கும். இதோட கருகுன ஸ்மெல் உங்களுக்கு சுத்தமா வரவே வராது, பயப்பட வேண்டாம். நீங்க இதை ஒரு முறை செஞ்சீங்கன்னா அடிக்கடி இதை செஞ்சுட்டு இருப்பீங்க. Trust me and try it, friends. You'll definitely love it. Thank you for watching.